Welcome to James Students Friend. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 11th Standard Accountancy Unit 5 Sum number 8. Correct the following trial balance அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே ஏதோ மிஸ்டேக்ஸ் இருக்கு, நம்ம அதை கரெக்ட் பண்ணணும். ஸோ நமக்கு எப்பவும் போல நம்ம எதை டெபிட் பேலன்ஸ்ல போகணும், எதை கிரெடிட் பேலன்ஸ்ல போகணும் தெரிஞ்சாலே போதும், நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஸோ ட்ரையல் பேலன்ஸ் சரிங்க எழுதிக்கலாம். நேம் ஆஃப் த அக்கௌண்ட்ஸ் டெபிட் கிரெடிட் அமௌண்ட். ஓப்பனிங் ஸ்டாக் நம்ம எங்கே எழுதுவோம்? இட்ஸ் அ asset, அதனால debit balance. Salaries, expenses, அதனால debit balance. Creditors actually எங்க வரணும்? நமக்கு அது liability, அதனால எங்க வரணும்? credit columnல எழுதணும். ஆனா இங்க அதை தப்பா எழுதியிருக்காங்க. நாம எங்க எழுதணும்? credit columnல எழுதணும். Bank வந்து asset, அதனால debit columnல amount 35,000. Carriage inwards, expenses, அதனால debit columnல amount 18,000. Rent received என்னது? நமக்கு இன்கம் இல்லையா? அப்ப அது எங்க வரணும்? நமக்கு கிரெடிட் காலம்ல தான் எழுதணும். பட் ஆனா இங்க தப்பா அதை எதுல எழுதியிருக்காங்க? டெபிட்ல எழுதியிருக்காங்க. நம்ம அதை எங்க கரெக்ட் பண்ணி எழுதலாம். ஸோ ரெண்ட் ரிசீவ்ட் எங்க வரணும்? நமக்கு கிரெடிட் காலம் 9,000. டிஸ்கவுண்ட் அலவுடுன்றது எக்ஸ்பென்சஸ். ஸோ நம்ம அதை டெபிட் காலம்ல எழுதுறோம். அடுத்தது பர்ச்சேசஸ் எக்ஸ்பென்சஸ், அதனால நம்ம அதை எதுல எழுதணும்? டெபிட் காலம்ல எழுதுறோம். 3,48,000. Next, carriage outwards is a expenses. அப்ப அது எந்த காலம்ல வரணும்? நமக்கு டெபிட் காலம்ல 15,000. Capital வந்து நமக்கு கிரெடிட் காலம் 1,63,000. Return inwards நமக்கு எந்த காலம்ல வரணும்? ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ்னா இது என்ன ரிட்டர்ன்? சேல்ஸ் ரிட்டர்ன். அப்ப சேல்ஸ் ரிட்டர்ன் எங்க வரணும்? டெபிட் காலம்ல வரணும். அமௌண்ட் 9,000. ஆனா இங்க தப்பா எந்த காலம்ல போட்டிருக்காங்க? கிரெடிட் காலம்ல போட்டிருக்காங்க. அடுத்தது டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் நமக்கு எங்க வரணும்? எனிதிங் ரிசீவ்ட் இஸ் இன்கம் இல்லையா? அப்ப இந்த காலம்ல வரும், நமக்கு கிரெடிட் காலம்ல வரணும். சோ அமௌண்ட் 12,000. ட்ரேட் எக்ஸ்பென்சஸ் இங்கேயே மென்ஷன் பண்ணிருக்கு, இட்ஸ் எக்ஸ்பென்சஸ். அப்ப எந்த காலம்ல வரணும்? டெபிட் காலம்ல அமௌண்ட் 18,000. அது இங்க தப்பா கிரெடிட் காலம்ல கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த காலம்ல எழுதணும்? டெபிட் காலம். நெக்ஸ்ட் சேல்ஸ் இஸ் இன்கம். ஸோ இது எந்த காலம்ல வரணும்? நமக்கு கிரெடிட் காலம் அமௌண்ட் 3,68,000. பில்டிங்ன்றது அசெட், அதனால எந்த காலம்ல வரணும்? நமக்கு இதை டெபிட் காலம்ல வரணும். 1,14,000. பட் அதான் அது இங்க தப்பு பண்ணிருக்காங்க. 1,14,000 கிரெடிட் காலம்ல போடணும். வச்சிடணும். அதை நம்ம எந்த காலம்ல போடணும்? டெபிட் காலம்ல போடணும். ஸோ போத் சைட்ஸ் நம்ம டோட்டல் பண்றோம். டெபிட் காலம் கிரெடிட் காலம் ரெண்டுமே டோட்டல் பண்றோம். நமக்கு ஈக்குவல் ஆன்சர் வந்தாச்சு. அமௌண்ட் எவ்வளவு? 7,44,000. அவ்வளவுதான் இந்த சம். தட்ஸ் இட். தேங்க்யூ.